சமீபத்தில் இன்டர்நெட் முழுக்க ரொம்பவே ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட பேன் தான். என்னடா வாட்ஸ்அப் பேனை பற்றி டிபி டிஃபென்ஸில் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் பேனை அவங்க எதுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டெரரிசமோட லிங்க் பண்ணுறாங்க. இந்தியாவில் டெரரிசமை கவுண்டர் பண்ணுறதுக்கும் சில பேர் ஃபேக்காக நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்களோட ஆரிஜின் ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த குறிப்பிட்ட என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனை தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்புக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டியோட தொடர்பில் இருக்கிறதுனால, நம்மளோட சேனலும் இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டியை பற்றி பேசுகிறதுனால இந்த செய்தியை நம்ம எடுத்து பேச போகிறோம். ஸோ இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்னா என்ன, வாட்ஸ்அப் ப்ரைவேசி அப்படின்னா என்ன, அண்ட் ஆர்டிகல் 21 நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன, கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை இப்படி தான் அரசாங்கம் ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்றதையும் ஒன்றா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நேற்றுலேருந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் அப்படின்றது ஒரு புதிய அரசியல் அமைப்பு சட்டம். இந்த சட்டம் 2021 பாஸ் ஆகுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் அதோட யூசர்ஸோட மெசேஜை அரசாங்கத்துக்கு கொடுத்தாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த மெசேஜை நான் தான் அனுப்பியிருக்கேன் அண்ட் நான் என்ன அனுப்பியிருக்கேன் அப்படின்றத வாட்ஸ்அப் அப்படின்ற நிறுவனம் அரசாங்கம் கேட்டாங்க அப்படின்னா அதை கொடுத்தாகணும். இப்போ வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், மெட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யுக்தியை பயன்படுத்துவாங்க. இந்த யுக்தியை எடுத்தால் மட்டும்தான் இப்போ அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன மெசேஜை பண்ணுறோம் அப்படின்றது போய் சேரும், அவங்க கேட்டாங்க அப்படின்னா. அப்போது இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை என்னோட தோழிக்கோ இல்லை வேறு யாருக்கோ அனுப்புகிறேன். அந்த ஹாய் அப்படின்றது என்னோடய மொபைலை விட்டு வெளியே போகிறப்ப அது என்கிரிப்ட் ஆகி போகும். ஹாய் அப்படின்றது ஹாய்னு இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டில் இருக்கும். அண்ட் இது என்னோட தோழியோ இல்லை நான் யாருக்கோ மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்களோட மொபைலுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே தான் அது டீக்ரிப்ட் ஆகும். ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் அனுப்புகிற தகவலை என்கிரிப்ட் பண்ணி வேறு ஒரு முறையில் அனுப்புறது. இப்படி அனுப்புறதுனால நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடையில நம்ம அந்த மெசேஜ் அனுப்புகிறப்ப யாராவது இடைமறுத்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு புரியாது, ஏன்னா இது என்கிரிப்ட் ஆகி போகுது. ஸோ இதுதான் இதோட அடிப்படை கான்செப்டே. இப்படி நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இடையில யார் புகுந்து அதை ஹேக் பண்ணணும் ஆர் இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் என்ன தகவல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியாது. இதை எந்த வகையை கொண்டும் டீக்ரிப்டும் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு என்கிரிப்ஷன் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது மூலமாக அதை டீக்ரிப்ட் பண்ண முடியும். பட் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் மெத்தடாலலாம் ஈஸியாக டீக்ரிப்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அனுப்புகிற மெசேஜ் அப்படின்றது என்னோடய ரிசீவர் மொபைலுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு கீ இருக்கும். அந்த கீயை பயன்படுத்தி தான் அதை டீக்ரிப்ட் பண்ணி அவங்களோட மொபைலில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ என்கிரிப்ட் ஆகி போகிற மெசேஜை அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய அந்த கீயை வச்சு மட்டும்தான் டீக்ரிப்ட் பண்ண முடியும். ஸோ நான் அனுப்புகிற மெசேஜ் இன்னொருத்தவங்களோட மொபைலுக்கு போய் சேர்ந்தாதான் அந்த கீயை ஆக்டிவேட் பண்ண முடியும். இடையில இந்த மெசேஜ் யாராவது பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கீ இருந்தால் மட்டும்தான் இவங்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த கீக்கு அவங்களோட மொபைல் தேவைப்படும். ஸோ இதுதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன்படி நம்ம அனுப்புகிற மெசேஜை வாட்ஸ்அப்பாலே பார்க்க முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான சிறப்பம்சமே. அவனாலே என்ன மெசேஜ் அனுப்புகிறோன்னு சொல்லி பார்க்க முடியாது. ப்ளஸ் நம்ம அனுப்புகிற மெசேஜஸ் எல்லாமே லோக்கலாக நம்மளோட மொபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய மெசேஜ்லாம் காட்டாது. அதுக்கான காரணம் எல்லா மெசேஜஸும் உங்களோட மொபைலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நீங்கள் ப்ராப்பராக பேக்கப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மெசேஜஸ் எல்லாமே உங்களோட இன்னொரு மொபைலில் வரும், இல்லை அப்படின்னா வராது. ஸோ இதுதான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கிற பிரின்சிபல். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்டு டு எண்டு என்கிரிப்ஷனை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை எடுத்தால் தான் வாட்ஸ்அப்பாலேயே நம்மளோட மெசேஜஸை ஸ்டோர் பண்ண முடியும் அண்ட் அரசாங்கம் கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட மெசேஜஸை கொடுக்க முடியும். இதை அடிப்படையில் எடுக்கணும் வாட்ஸ்அப்பு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்துருங்க. ப்ளஸ் நாங்கள் யாரோட மெசேஜை கேட்டாலும் அதை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எண்டு டு எண்டு என்கிரிப்ஷனை நாங்கள் போட்டிருக்கிறதுக்கான காரணமே எங்களோட யூசர்ஸு ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அதை நீங்கள் எடுக்க சொல்கிறதுன்றது எங்களோட கம்பெனியோட அடிப்படை லாலேருந்தே மீறுது. ஸோ நாங்கள் இந்த குறிப்பிட்ட லா வந்துச்சு, நீங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரியை விட்டு வெளியே போய்க்கிறோம், வாட்ஸ்அப் இந்தியாவில் தடை பண்ணிடுங்க நீங்கள்
நாங்கள் யூஸே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வெளியே போகிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப்போட யூசேஜை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் இருக்குது. ஒரு காலேஜ் குரூப்பில் ஆரம்பித்து ஸ்கூல் குரூப்பு, ஏன் சுப்ரீம் கோர்ட் முதற்கொண்டு வாட்ஸ்அப்பை அவங்களோட அஃபீஷியல் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த வாட்ஸ்அப் வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் மக்களை பாதிக்கும். ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நானே ஒரு இன்டர்நேஷ்னல் கால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுவேன். வாட்ஸ்அப் காலில் எங்கள் வீட்டில் யாரும் ஃபோன் எடுக்கலைன்னா மட்டும்தான் நார்மல் வாய்ஸ் கால்ன்ற ஆப்ஷனுக்கே நான் போவேன். ஏன்னா ஃப்ரீயாக உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் இன்டர்நெட் மூலமாக பேசிக்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்றது வாட்ஸ்அப் மூலமாக நமக்கு கிடைக்கிது. அது போக எந்த ஒரு ஸ்கூலாக வேணாலும் எடுத்துக்கோங்க, காலேஜாக வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். ஒரு ஸ்கூலில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பில் போட்டு அந்த குரூப்பில் ஸ்டடி மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஏகப்பட்ட இடத்துல வாட்ஸ்அப் பயன்பாட்டில் இருக்குது. இது ஒரே நாளில் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகளை நமக்கு எழுப்பும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்தியாவோட கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டெரரிசமுக்கும் இப்போ ஏதாவது ஒரு ரயட் நடக்குது அப்படின்னா அதை தூண்டி விடுற நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாங்கள் இந்த டேட்டாவை கேட்குறோம். இதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நான் வந்து எலாபரேட்டாக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் அப்படின்றது நடந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கலவரங்களில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் ஆகும். இப்படியே அந்த மெசேஜ் பாஸ் ஆகிட்டே போகிறதுனால தான் இந்த கலவரமே நடக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இன்டர்நெட்டில் ஒரு மெசேஜ் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக வாட்ஸ்அப் மூலமாக பரவும். இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா கிராமங்கள்லேயும் அந்தந்த கிராமத்தில் இருக்கிற ஜாதிக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு இருக்கும் கண்டிப்பாக. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களோட கம்யூனிட்டி மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தனோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, அந்த பையனுக்கு இமீடியட்டாக ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த பையன் நம்மளோட ஜாதி தான், இவனுக்கு வந்து அவங்க அப்பா இறந்துட்டாரு, உடனடியாக இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இதுக்கு வந்து காசு சேருங்க அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் மெசேஜ் போட்டாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த குரூப் பல நேரங்களில் எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் சம்மந்தம் இல்லாமல் டாஸ்மாகில் சண்டை போட்டுக்குவாங்க. ஆர் 2 பேருக்கும் பர்சனலாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த 2 பேரும் வேறு வேறு கேஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அடி வாங்குறவனோட கேஸ்ட்டு ஆர் அடி கொடுக்குறவனோட கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் பண்ணுற சண்டையை வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க. அவங்கவுங்களுக்கு சாதகமாக அதை திரிச்சு போடுவாங்க. அப்படி போடுறதுனால இந்த மெசேஜ் அப்படின்றது இம்மீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையில பரவும். அப்படி பரவுறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசி அது மிகப்பெரிய கலவரத்தில் கொண்டு போய் முடியும். இது நார்மலாக இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா கலவரத்துலையும் இருக்கிற பிரச்சனை வாட்ஸ்அப் அப்படின்றது. இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் நடக்கும், இது இன்ஸ்டாகிராம்லேயும் நடக்கும். எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த செய்தியை திரித்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறதுனால இப்படி மிகப்பெரிய பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஒரு செய்தியை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நம்பகத்தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யூடியூப்பில் நான் ஒரு செய்தியை பதிவிடுறேன் அப்படின்றப்ப கமெண்ட் செஷன் ஒன்று இருக்குது. அந்த கமெண்ட் செஷனில் நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் அப்படின்னா உடனடியாக திருத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கடந்த காணொலியில் கூட ஹாஸ்பிட்டல் ஷீட்டை பற்றி நான் பேசினப்ப ஒருத்தர் டெக்னிக்கலாக சொல்லியிருப்பார், நான் அதில் தான் வேலை செய்கிறேன், அப்படிலாம் அது ஒன்றும் உடையாது, நன்றி அப்படின்னு சொல்லி அவர் டீசெண்டாக ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பார். இப்படி நான் ஒவ்வொரு தடவை சில சின்ன மிஸ்டேக்ஸை பண்ணுறப்பையும் நிறைய பேர் அதை திருத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுதான் யூடியூப் கம்யூனிட்டி. அது போக நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா நாளைக்கு நான் ரோட்டில் நடந்து போகணும். என்னை நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, நானும் சாதாரணமான மனுஷன்தான். அப்போது என்னை நீங்கள் கேள்வி கேட்க முடியும், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க ரூட்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு என்னோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் கேரண்டி கொடுத்தாகணும் இப்படிப்பட்ட யூடியூப்ன்ற சமூக வலைத்தளத்தில். ஆனால் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நான் ஒரு மெசேஜை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமல் நான் டெக்ஸ்ட்டில் ஒரு மெசேஜை போடுறேன், ஒரு தகவலை பற்றி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது, அது யார் அனுப்புடான்னு தெரியாது, அது உண்மையாக பொய்யானும் தெரியாது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அந்த மெசேஜை நம்புறதுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் த்ரெட்டு வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைத்தளங்களால் வரக்கூடியது. இதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அரசாங்கம் என்ன பண்ணுது, எங்களுக்கு இந்த யூசர் டேட்டா எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்குது. இப்போது கேட்குறதுக்கு உங்களுக்கு லாஜிக்கலாக இருக்கும், ஓகே இவ்வளோ த்ரெட் இருக்குது அப்படின்னா இதை காலி பண்ணுறதுக்கு யூசர் டேட்டா கொடுக்குறதுல தப்பு இல்லையே அப்படின்னு. இங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் படி ஆர்டிகல் 21 உங்களுக்கும் எனக்கும் கிடச்சிருக்கிற உரிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ப்ரைவசி. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்றது
நானும் என் ஃப்ரெண்டோ இல்லை நானும் எங்கள் அம்மா அப்பாவோ தனிப்பட்ட முறையில் பேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ யூடியூப்பில் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கருத்துக்கு நான் முழுக்க முழுக்க பேக் பண்ணி ஆகணும். இப்போ நான் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தப்பான கருத்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மை இல்லை பொய்ன்னு வச்சுக்கோங்களேன், என்னையை தூக்கி ஜெயிலில் போடலாம், இல்லை அதுக்கான தண்டனையை எனக்கு கொடுக்க முடியும். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் என் வீட்டிலையோ இல்லை என் அக்காட்டையோ தம்பிகிட்டையோ நான் பேசுகிறத எப்படி அரசாங்கம் கேட்க முடியும்? நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களை நிறைய பேருக்கு சில சமயங்களில் எரிச்சல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, என்னடா அது காலேஜுக்கு குண்டை போடுறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. அப்படிலாம் நீங்கள் பேசுகிறப்ப திடீர்னு அரசாங்கம் வந்து நீ காலேஜை கொண்டு வைக்கிறேன்னு பேசுகிற, உன்னை தூக்கி உள்ளே போட்டுறேன் டெரரிசம் கேஸில் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க இது. வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிப்பட்ட முறையில் 2 பேர் பேசிக்கிறது. அதை வச்சு எந்த ஒரு முறையிலையும் நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நம்ம 1008 விஷயம் வாட்ஸ்அப்பில் பேசுவோம், பேசுகிறதெல்லாம் செஞ்சுருவோமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமைன்றதே ரைட் டு ப்ரைவசி தான். பேசிக்காக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மெசேஜஸ் அப்படியே கவர்மெண்ட் கொடுக்கறதுன்றது பெட்ரூம்குள்ளே நம்ம என்ன பேசுகிறோன்றதை கவர்மெண்ட் ஒட்டி கேட்குறதுக்கு சமம். அந்த அளவுக்கு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பவரை கொடுக்குது. ஸோ இந்த ரைட் டு ப்ரைவசியின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு உரிமையை இது அடிப்படையில் மீறுற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஒத்துக்க முடியாது. இதில் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சீனாவுக்கு நான் அகைன்ஸ்டாக பேசுகிறப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சீனாவை பாரு எப்படி டெவலப்டாக இருக்குது, ஓநாடை பாரு எப்படி டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த டைம் எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சீனா டெவலப்டாக தான் இருக்குது. என் நாட்டில் ஒரு ஆவரேஜ் மேன் வாழ்கிறத விட சீனாவில் ஒரு ஆவரேஜ் மேன் வாழ்கிறதோட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது, ஒத்துக்கிறேன். ஆனால் என் நாட்டில் யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டரை பற்றி என்ன வேணாலும் பேச முடியும், சமூக வலைத்தளங்கள்லேயே பேச முடியும், அவங்களுக்கு எதிராக எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என் கண்ட்ரியில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இருக்குது. அது வேறு யாரையும் தனிப்பட்ட முறையில் தாக்காத வரைக்கும் நான் என்னன்னாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்ன வேணாலும் கருத்துக்களை நான் தெரிவிக்க முடியும். ஏன்னா இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இதே விஷயத்தை சீனாவில் பண்ண முடியாது. சீனாவில் வாட்ஸ்அப் கிடையாது, இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்புமே கிடையாது. அவங்களுக்குன்னு சொல்லி தனித்தனியாக ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் ஒரு நபர் என்னென்ன மெசேஜ் அனுப்புகிறாரு இன்னொரு நபருக்குன்றதை முழுமையாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக ஒரு மைக்ரோஃபோனு ஒரு கேமரா இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிவைஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை சைனீஸ் கவர்மெண்ட்டால் ட்ராக் பண்ண முடியும். பேசிக்காக பாத்ரூம்குள்ளே நீங்கள் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் பாத்ரூமில் என்ன பண்ணியிருக்கீங்கன்ற முதற்கொண்டு ட்ராக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு ப்ரைவசின்றது கிடையாது. அண்ட் இந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, இதுக்கான அர்த்தமே சீனா தான். ஸோ நம்ம பல தடவை சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்கிறதுக்கு, ப்ரைவசி இல்லாமல் வாழ்கிறதுக்கு பதிலாக குவாலிட்டி கம்மியாக இருக்கிற லைஃப் நான் இந்தியாவில் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரைட் டு ப்ரைவசின்ற அடிப்படையவே அரசாங்கம் நம்மக்கிட்ட இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன தான் இந்த குறிப்பிட்ட டேட்டா கவர்மெண்ட்டுக்கு கிடச்சி அது மூலமாக ரயட்ஸை தடுக்கணும் அண்ட் ஆன்டி டெரரிசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும், ஆனால் இது ஆர்டிகல் 21 நமக்கு கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமையை பறிக்கிற காரணத்தினால் இதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனைக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சிம்பிளான சொல்யூஷன் இருக்குது. எந்த இடத்துல ரயட் நடக்குதோ அந்த இடத்துல இன்டர்நெட்டை கட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கிறதுனால வர பிரச்சனைகள். இதை வேறு விதமாகவும் பயன்படுத்தலாம். இப்போ எதிர்கட்சி இருக்குது, அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத இந்த குறிப்பிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கீழே தள்ளி விடலாம். இப்படி ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குற ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதை வந்து நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வடக்கில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இதையும் தேசபக்தியையும் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் வெளியே போனால் போயிட்டு போட்டு நம்ம இந்தியாவில் ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான சில நபர்கள் இருக்கிறதுனால நம்ம மண்டையில் நிறைய பேர் மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அம்பானி. நமக்கும் சீனாவுக்கும் பார்டரில் பிரச்சனையானது சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து கல்வான் பள்ளத்தாக்கில் நிறைய இந்திய வீரர்கள் இறந்து போனாங்க அப்படின்றது தெரியும். அந்த டைமில் சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்மம் இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டை உடச்சி சீனா கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு சாதாரண சாமானியன் முதற்கொண்டு அவங்களோட மைண்டில் அந்த கோவத்தை காட்டினாங்க. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தப்ப அம்பானி என்ன பண்ணாப்புல, மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு லேப்டாப்பை ரிலீஸ் பண்ணுறாப்ப அந்த டைமில் இருந்து தான் இந்த மேட் இன் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது ஃபேமஸ் ஆகுது, மேட் இன் சைனாவுக்கு பதிலாக.
இவர் லேப்டாப்பை ரிலீஸ் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லேப்டாப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அலிபாபாலேருந்து வந்திருக்கு. லைனஸ் டெக் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான யூடியூபர் இருப்பாப்புல. அந்த நபர் வந்து உலகத்திலே சீப்பான லேப்டாப் அப்படின்னு சொல்லி இந்த லேப்டாப்பை தான் ரிவ்யூ பண்ணியிருப்பாப்புல. அண்ட் தமிழில் ஏ2டி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல்லையும் இதை பற்றி தெளிவாக ஒரு காணொலி போட்டு, இங்கே பாருங்கள், இது சைனாவில் அலிபாபாவில் வாங்கினது, அங்கே வாங்கி பேரை மட்டுமே மாற்றிட்டு இங்கே இந்தியாவில் தேசபக்தி இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரியத்தை இங்கே இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து நமக்கு எதிராக பண்ணுறப்ப, அப்போ இந்த தேசபக்தியை வந்து எங்கே காட்டணும் எங்கே காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு அப்படின்றது நமக்கு இருக்கணும். ஸோ இதையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்படையில் இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேசபக்தியை இதையும் லிங்க் பண்ணாதீங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசின்றது இருக்குது. அதுபடி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன்ன்றதை நம்ம வச்சு தான் ஆகணும். நம்மளும் சீனா மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை நன்றி, வணக்கம்.